மனுஷனாஜி டாஸ்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண முடியும். இப்ப கடைசியில் என்ன தெரியுமா பண்ணுவான், என் தலையில போட்டு இவனால தான் நாசமா போச்சுன்னு என் தலையில போட தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் கடந்த ஒரு 4-5 டேஸாக நிறைய ஆடியோஸ் கண்டினியூஸாக டெய்லி வருது. அது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டேட்டில் ஒரு ஆடியோ கேட்குறீங்கன்னா, நேற்று கேட்ட ஆடியோக்கும் ஃபஸ்ட் டேட்டில் கேட்ட ஆடியோக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய முன்னுக்கு பின் முரணாகவே போயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு சரியான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கடைசியில் இருக்க ஆடியோ தான் கேட்கணும் அப்படின்னா, அப்போ முன்னுக்கு இருக்க ஆடியோலாம் விட்டுடலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் முன்னுக்கு இருக்க ஆடியோலையும் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்கள் முன்னாடி இருக்கிறது கேட்குறதா இல்லை நேற்று சொன்னதை கேட்குறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் ஒரு ஃபைனல் கிளாரிட்டிக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் எஸ்பிஓவில் இன்னும் பேமெண்ட் வரலையோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. ஏன் லைக் போட சொல்கிறேன் அப்படின்னா, வியூவர்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன்னும் பேமெண்ட் ரிசீவ் பண்ணாமல் இருக்கீங்க. அதாவது அது விட்ராவலாக இருக்கலாம், ரீஃபண்டாக இருக்கலாம், வாட் எவர் என்ன உங்களுக்கு வரலையோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. மற்றபடி வழக்கம் போல் அந்த செம்பு தூக்குறவங்க, ஜால்ரா தட்டுறவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சீக்கிரமாக பேமெண்ட் வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் சேனலில் ஒரு கோழி கூவிக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட நினச்சேன், அந்த கோழி கூவிக்கிட்டே இருக்கே பரவாயில்ல, எஸ்பிஓக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. அந்த கோழி பேமெண்ட் வாங்குறதுக்காக தான் கூடா செவலை கூவு அப்படிங்கிற மாதிரி என்னோடய சேனலில் கூவிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அன்றைக்கி அவங்க பண்ண கமெண்ட்டை பார்க்கும்போது சீரியஸ்லி நான் அப்படி தான் திங்க் பண்ணேன். என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே, உண்மையிலே இவங்க பரவாயில்ல. நான் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓலாம் போய் செக் பண்ணேன். அவங்களோட அன்னைக்கு டேட்டில் அவங்க அவங்களோட டவுன்லைனர் ஒரு 26 பேர் 27 பேருக்கு பேமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்கா அப்படி, டவுன்லைனருக்கெல்லாம் பேமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா அப்படிலாம் நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. சரி ஓகே, அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு அப்ளைனராக இருக்கவங்க, டவுன்லைனர் கஷ்டம் தெரியும். ஸோ அதனால் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, அவங்க டவுன்லைனரில் அவங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்தனால அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் நான் இமேஜின் பண்ணினேன். பட் ஆனால் அந்த கோழி ஏன் கூவுச்சுன்னா, அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பேமெண்ட்டு எஸ்பிஓவில் நின்றுட்டு இருந்திருக்கு. அது என் சேனலில் கூவுனனால அதுக்கு பேமெண்ட் வந்துச்சா இல்லை எதுக்காக அதுக்கு அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னு தெரில. ஒரு 80,000 பக்கம் அது ரிசீவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக என்னோடய யூடியூப் சேனலில் எஸ்பிஓ வாழ்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பேமெண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் ரிலேட்டடாக அந்த ஆப்புன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கீங்களா, அதில் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. சாரி, ஆப்பில் ஆஃபர். ஏன்னா போன வருஷம் நீங்கள் வச்ச ஆப்பையே நாங்கள் இன்னும் முழுசாக வெளியே வரல. அதுலேருந்து அதுக்குள்ளேயும் அடுத்த ஆப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசம்பருக்குள்ளே வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபா, டிசம்பருக்கு அப்புறம் வாங்குறவங்களுக்கெல்லாம் 13,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதில் முழுக்க உடன்பாடு கிடையாது. இப்போ வரைக்குமே, ஈவன் நேற்று வரைக்குமே நீங்கள் பேமெண்ட் போட்டதில் பல்கான பேமெண்ட், அதாவது அபவ் 5,000 10,000லாம் ரிசீவ் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழையபடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும்தான். அதாவது யாருன்னா பி சீரீஸில் இருக்கிறவங்க தான். என் சீரீஸில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் பேமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வெறும் 1,000 ரூபா 1,500 ரூபா போட்டிருக்கீங்க. சின்ன அமௌண்ட்லேருந்து நாங்கள் பேமெண்ட் போட்டுட்டு வரணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் கூட சரி ஓகே, சின்ன அமௌண்ட்டில் இருந்தால் உண்மையிலேயே போட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் டபார்னு 80,000 தூக்கி ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் போட்டிங்க பாருங்கள். அங்கே தான் நான் ஸ்டன் ஆகிட்டேன். 80,000 ரூபா பேமெண்ட்டு நீங்கள் போடுறீங்க. அது உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால், ஒருவேளை எங்கள் மேக்ஸ் வாத்தியார் எனக்கு கணக்கை தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் எப்படி நம்ம எம்பிஏ சர்டிஃபிகேட் வாங்கணும், எம்பிஏ ஹோல்டராக நம்ம எப்படி இருக்கும், அப்போ நம்ம வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாம் போலியோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நீங்கள் சின்ன அமௌண்ட்லேருந்து அப்படின்னும் பொழுது டபார்னு 80,000க்கு போயிட்டீங்கன்னா, ஒன்றா மேக்ஸ் வாத்தியார் எனக்கு தப்பாக கணக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் 80,000க்கு கம்மியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பேமெண்ட்டு போட்டு முடிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு 17,000 ரூபாய் தான் என்னோடய வாலெட்டில் இருக்குது. ஏன் அமௌண்ட்டு வரலையே? அப்போ ஒரு வேளை என்னோடதை நான் கேள்வி கேட்டனால பிளாக் பண்ணி வச்சுட்டிங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, எனக்கு மட்டும்தான் வரலையா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் கேட்கும்போது, ஏங்க என் வாலெட்டில் 5,000 தாங்க இருக்குது, எனக்கு இன்னும் வரலைங்க. ஏங்க என் வாலெட்டில் 2,000 ரூபா தாங்க இருக்குது, எனக்கே வரலைங்க. ஏங்க என் வாலெட்டில் 50,000 ரூபா இருக்குங்க, எனக்கு இன்னும் வரலைங்க. அப்படிலாம் நிறைய பேர் புலம்புறதையும் என்னால் கேட்க முடியுது. அப்போ டபார்னு 80,000க்கு நீங்கள் எப்படி போய் பேமெண்ட் போட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு.
சரி, அப்படினாலுமே உங்களோட சப்போர்ட்டர்ஸ் தானே அவங்கெல்லாம். உங்களுக்கு தான் நீங்கள் காசே குடுக்காட்டியும் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. அப்புறம் உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறீங்க? உங்களை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் வந்து கேள்வி கேட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து வெளியே அனுப்பிச்சு தொலைஞ்சிட வேண்டியதானே. அவங்களாம் போய் தொலைஞ்சிருவாங்கல்ல. அப்புறம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டர்ஸ் வச்சு நல்லபடியாக உங்களோட கம்பெனியை மென்மேலும் நீங்கள் வளர்த்து இந்தியாவில் இல்லை உலகத்தரத்திலேயே முதல் முறையாக அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ஆடு கொடுத்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணலாமே. ஆனால் அதை விட்டுட்டு மறுபடியும் உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கே நீங்கள் பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ காசு வாங்கினால தான் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் கூப்பன் கோடு பர்ச்சேஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதுவும் யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் ஃபேவராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா 31 வரைக்கும் இருக்கிறவங்க 31 வரைக்கும் தான் இந்த ஆஃபர்னா, நீங்கள் இது வரைக்கும் பல்கான பேமெண்ட் போட்டது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு தான். சப்போர்ட்டர்ஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால தான் அகைன் கூப்பன் பர்ச்சேஸ் வாங்க முடியும். எங்களால் எப்படி வாங்க முடியும் பேமெண்ட்டே வராமல்? ஏற்கனவே நாங்கள் வந்து ஏதோ எங்களால் முன்னேறி வந்துட முடியாதா, எங்களுக்கு ஒரு வருமானம் கிடச்சிராதா, நம்ம படித்த படிப்புக்கு சரி ஏதோ நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிராதா அப்படின்ற ஒரு இதில் இன்னும் நிறைய நடுத்தர மக்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடிஷ்னல் வருமானமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் அவங்க கம்பெனிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 6500 அவங்கள வந்து 6500 5000 நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வந்தவங்களுக்கும் நீங்கள் அவங்க கட்டின காசு ரீஃபண்ட் அப்ளை பண்ண காசையும் கொடுக்கல, அவங்களுக்கு உண்டான அந்த வருமானத்தையும் நீங்கள் இன்னும் கொடுக்கல அப்படின்னு பொழுது ஆல்ரெடி நாங்கள்லாம் வீட்டில் வந்து செருப்பால் அடிக்காத குறையா இதுலேயும் நிறையா பேர் எங்களோட டவுன்லைனர்ஸில் சொல்லிட்டாங்க, எஸ்பிஓக்கு நாங்கள் பிச்சை போட்டதான் நினச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் வந்து கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொன்னேன்னா உங்கள் மனம் கப்பல் ஏறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியெல்லாம் கேவலமாக பேசிட்டு அந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்டையும் பேச்சு வாங்கிட்டு வீட்லையும் மிதி வாங்கிட்டு காசை கொண்டு கட்டினையில் போச்சு இல்லை 1 வருஷம் உட்காந்து மீட்டிங்கு அட்டன் பண்ண என்னத்தை கிழிச்ச அப்படின்லாம் எங்களை கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு அந்த கேள்விகளெல்லாம் வாங்கிட்டும் கூட இந்த பக்கம் நீங்களும் பேமெண்ட் போட மாட்டீங்க, ஆஃபரையும் 31 முடிச்சிருவேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பேமெண்ட் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணாங்களோ ரிசீவ் பண்ண 7 நாளைக்குள்ளே வாங்கினா 10,000 ரூபாய், 7 நாளைக்கு அப்புறம் வாங்குறவங்களுக்கு 13,000 ரூபான்னு நீங்கள் வைக்கிறது தானே சரியான திட்டமாக இருக்கும். அது என்ன 31 ஆஃபருன்னு ஒரு கெடு வைக்கிறீங்க. இப்படி தான் போன வருஷம் பண்ணீங்க. இந்த நவம்பர் 31 நீங்கள் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 30 நீங்கள் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோல்டு டைமண்டாக கன்வெர்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து கன்வெர்ட் ஆக முடியாது, பொங்கலுக்கு நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஓப்பன் பண்ணிடலாம் ஜனவரிக்கு ஆச்சா போச்சான்னு நீங்கள் 1.25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு மூமெண்ட்டும் இல்லை. சாரி 1 வருஷம் 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. கட்டின ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அக்ரிமெண்ட்டோட ஒர்த்து என்னன்னு தெரியுமா? நீங்கள் நிறைய லீகல் அட்வைசர் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அக்ரிமெண்ட்டை வாய்ட் ஆகுது, அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறினீங்கன்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 10லேருந்து 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அக்ரிமெண்ட் ரிசீவ் பண்ண டேட்லேருந்து. அதைவாது ப்ராப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்சால் உங்கள் நோட்டீஸ் போர்டில் டெய்லி நீங்கள் எத்தனை பேருக்கு பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அதை நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே. என்னோடய சேனலில் வந்து ஸ்டாஃப் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஸ்டாஃப் ஐடி கேட்குறனால என்ன தப்பு வரப்போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னீங்கல்ல. அப்போ நீங்களே நோட்டீஸ் போர்டில் வந்து ஸ்டாஃப் ஐடி அண்டு வந்துட்டு பேர் மட்டும் போட்டு கூட இன்னாருக்கு இந்த ஐடிக்கு இந்த பர்சனுக்கு வந்து இன்றைக்கி பேமெண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை மட்டும் கூட டெய்லி ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி நீங்கள் தான் பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்கல்ல, நீங்கள் தான் ப்ராப்பராக சொன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. டெய்லி பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. எங்களோட யாருக்கு என்ன அமௌண்ட்டுன்னு காட்ட வேண்டாம், அக்கௌண்ட் நம்பர் காட்ட வேண்டாம், இந்த ஸ்டாஃப் ஐடி இந்த பேர் எத்தனை பேருக்கு நீங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு டெய்லி நோட்டீஸ் போர்டில் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் தான் நிறைய பேருக்கு டெய்லி பேமெண்ட் போட்டுட்ருக்கீங்கல்ல. இந்த பைமோட்டுங்கிற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு 4-5 பேமெண்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறாங்கல்ல. ரேசர் பேமெண்ட் மெத்தடில் கூட அவங்க ட்ரை பண்ணுறாங்க. கனரா பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 2-3 பேமெண்ட் மெத்தடுன்னு நீங்கள் சொன்னீங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு
அவங்க ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியால் இவ்வளோ பேமெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணி பேமெண்ட் வாங்க முடியுது அப்படின்னா, நீங்களும் இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். நீங்கள் நினச்சா நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அவங்க அந்த மூலியமா கூட எங்களுக்கெல்லாம் பேமெண்ட் குடுத்துருக்கலாமே! இதெல்லாம் கேட்டா உடனே சொல்லுவீங்க, "ப்ளா ப்ளா ப்ளா மத்ததெல்லாம் ப்ளா 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 கொஸ்டின்ஸ் தான். நான் மட்டும் தான் இங்க நெறையா பேசுறேன்னு நெனைக்கிறேன். ஆனா நெறைய பேர் இங்க நெறையா பேசிட்டு இருக்காங்க. கத்திட்டே இருக்காங்க. நம்ம வேலைய போய் பார்ப்போம்." அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பேசுவீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ரூ. 6,000 ரூ. 6,500 கட்டுன நாங்களே வந்துட்டு ரூ. 6,500 கட்டுன நாங்களே வந்துட்டு உங்கள்ட்ட கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேச்சு வாங்குறோம். நாளைக்கு ரூ. 10,000 உங்கள நம்பி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நாங்களும் இதே மாரி கேள்வி கேட்குறோம். அன்னைக்கு எங்களுக்கு பேமெண்ட் வரல நாங்க கேள்வி கேட்டா, இதே மாரி தான் மட்டமா எங்கள பேசுவீங்க. உங்களோட தூதுவர்களை எல்லாம் விட்டு எங்களோட சேனல்ல வந்து அசிங்கமா பேசுறதுக்கு இது பண்ணுவீங்க. முதல்ல உங்க எஸ்பிஓ மக்களுக்கு என்னத்த சொல்லிக் குடுக்குறீங்களோ இல்லையோ, நோட்டீஸ் போர்ட்லேருந்து ஒழுக்கமாக பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுங்க. கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அதிகமாக பேட் வேர்ட்ஸை பயன்படுத்த வேண்டாம்ன்ற நல்ல விஷயங்களை என்றைக்காவது கற்றுக் கொடுக்க முடிஞ்சா உங்களோட எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த பைமோட்டு கம்பெனி எங்கே இருக்குது, இந்த கம்பெனி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட அந்த ஜிஎஸ்டி டீட்டெயிலு ஏதாவது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை முதல்ல நோட்டீஸ் போர்டில் ஷேர் பண்ணுங்கள். இதில் எந்த விதமான லீகல் இஷ்யூஸும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் நினச்சா நீங்கள் அந்த டின் நம்பர், டேன் நம்பர் இதெல்லாம் மறைச்சிக்கோங்க. அந்த கம்பெனியோட பேர், அந்த கம்பெனி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டுமாவது நோட்டீஸ் போர்டில் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே 6 வருஷமாக ஒரு கம்பெனி இந்த மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கம்பெனியில் கட்டின காசையே எங்களால் வந்து இன்னும் வாங்க முடியலை. இப்போயும் அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா February வரைக்கும் அப்படின்னு இழுத்துட்டு போகுது. இப்போ புதுசாக வந்திருக்க பைமோட்டில் நாங்கள் பை பண்ணிவிட்டு இந்த கம்பெனி நாளைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க அசால்ட்டாக வந்து, நாங்களும் அந்த கம்பெனிகிட்ட தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்கள், புது முயற்சிகளை எடுப்போம், சேஃப்டி டேட்டு சொல்கிறோம், அப்படி இப்படின்னு நீங்கள் இழுத்துட்டு போவீங்க. ஆக மொத்தத்தில் எங்களுக்கு இப்போ நாங்கள் பைமோட்டில் வாங்குகிற காசும் கண்டிப்பாக வராது. ஏன்னா இதுக்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 6,500 2,000 கட்டுறதுக்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரீஃபண்ட் கொடுக்குறதுக்கே என்ன சொல்கிறீங்க, 100 கண்டிஷன் இருக்குது, அப்போலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. நாளைக்கே இதில் ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இந்த பைமோட்டில் பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் எப்படி பேமெண்ட் கொடுப்பீங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. இதையும் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னா, இந்த 14,000 நீங்கள் வந்து பொருளாகவே வாங்கிக்கோங்க அப்படின்றீங்க. இந்த 10,000 ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த போனஸ் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் பொருளாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக காசு வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போல்லாம் முதலையெல்லாம் வந்து இந்த கால் பண்ணால் ரிங்டோன் தான் கேட்கும். இப்போல்லாம் யாருக்கு கால் பண்ணாலும் இந்த மாதிரி டெபாசிட்லாம் வாங்குறாங்க அப்படின்னா 1930க்கு கால் பண்ணுங்க, சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அலர்ட் வந்து இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் வருது. தயவு செஞ்சு இந்த ஃபோன் பண்ணும்போது யாருக்காவது ஃபோன் பண்ணும்போதுனா காதில் வச்சு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து உங்களோட மெமரிஸில் பதியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுறவனை விட எதிர்த்து கேள்வி கேட்குறவனால மட்டும்தான் நம்மளோட குறைகளையும் குற்றங்களையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்மளை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நாங்கள் கேட்குற கேள்விகளெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் எம்பளம் கான்செப்டை விட்டு வெளியே வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணணும், புரியுதுங்களா? அந்த இன்னொன்று வந்து என்னென்னா, கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கிறவங்கள சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வளருவீங்க, உங்கள் கம்பெனியும் வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நான் எனக்கு வந்து ஒரு பதிவை நான் வந்து இந்த இடத்துல சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதில் காப்பிரைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். நானே அந்த குரூப்பில் நானே வந்து நிறைய இடங்களில் அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்தால் இதெல்லாம் பண்ணுங்கன்னு. ஒரு மாபெரும் தலைவர்
தாங்கி நிற்கக்கூடிய தலைவர் அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, டைட்டிலை சேஞ்ச் பண்ணிங்கன்னா காப்பிரைட்டு போயிடும் அப்படின்னு. முதல்ல உள்ளே உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அவங்கள கற்றுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க கற்றுக்குறவங்க. ஏன்னா அவங்களுக்கே பாதி விஷயம் தெரிகிறதில்ல, அப்புறம் எப்படி அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? கேள்வி கேட்டால் ஒரு நல்ல மாற்றம் வரும்னா கேள்வி கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. கேள்வி கேட்க பயமாக இருக்குது, கேள்வி கேட்டால் என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆயிருமோ, எனக்கு பேமெண்ட் வராதோ அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஆதரவை கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் ஏதாவது குட்டையை குழப்பிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நான் வந்து மறுபடியும் வீடியோ போடுறேன். இது பார்ட் 10 கிடையாது, பார்ட் 20 வரைக்கும் கூட போகும். இவங்க எப்போல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ, அவங்க இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்களோ, அப்போ வரைக்கும் என்னோடய சேனல்லையும் கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு மீண்டும் அடுத்த ஆப்பு கொடுக்கும்போதோ இல்லை அடுத்த குட்டையை கிளப்பும் போதோ மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.